நம்ம ஏற்கனவே எக் வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறது. என்னென்னா சில்லி எக். இந்த சில்லி எக்கை பொறுத்தளவில் ட்ரை ஆட்டம் ரெடி பண்ணலாம், இல்லாமல் செமி கிரேவி ஆட்டம் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம சில்லி எக் ட்ரை ரெடி பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி பார்த்துடலாம். சில்லி எக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒவ்வொரு முட்டையையும் இதே மாதிரி 4 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷலான பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அதாவது சோள மாவு. அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவுனா 3 டேபிள் ஸ்பூன் மைதா. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கு கூட ஒரு முட்டையை உடச்சி இதோடு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. திக்கான பேட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டையெல்லாம் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாதது மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேட்டராட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையும் இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சைடில் பேனில் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி இந்த சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த முட்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கட் பண்ண முட்டையெல்லாம் மாவில் டிப் பண்ணி போடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். என்னென்னா அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் பிரிகிறது மாதிரியே இருக்கும். ஸோ அதை சேர்த்து வச்சு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அது பிரியாது. எல்லா முட்டைகளையும் மாவு கோட் பண்ணி சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஃப்ரை ஆகும்போது அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டான ஒரு கோல்டன் கலர் வர தொடங்கும் போதே நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடணும். அந்த லேடில் நம்ம எடுக்கும்போதே நல்லா முறுமுறுன்னு அந்த டெக்ஸ்சர் தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம எக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்தது இந்த முட்டைகளெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதோட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேணாம். அந்த கலர் லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற அந்த ஸ்டேஜ் வரை வதங்கினா போதும். இதுக்கு கூட ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க கேப்சிகம் எல்லாமே நல்லா கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ஸில் இதே மாதிரி ஏஷியன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. பட் நம்ம வீடுகளில் அதே மாதிரி ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததாக இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த அப்புறம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இதை திக்காக்குறதுக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு தான். இந்த சோள மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாட்டு கரைச்சி எடுத்த பிறகு நம்ம இதை இந்த சாஸோட சேர்த்துடலாம். இந்த சோள மாவு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம இன்றைக்கி சில்லி எக் ட்ரை ப்ரிப்பேர் பண்ண போகிறனால இந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இந்த சாஸோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஏஷியன் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா சூடாக சாப்பிடும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் சூடாக ப்ரிப்பேர் பண்ணி சூடாக சாப்பிடணும். இப்போ நம்ம சில்லி எக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த எக்குக்கு பதிலாக நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எதுனாலும் சேர்த்து இதே ரெசிபியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் வெங்காயத்தாரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மேலே சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டார்டராகட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸோட சைடில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில்லி எக் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.